எல்லாரும் விளக்கு இல்லையா போடுங்க ப்ளீஸ் கிளாப் அண்ணா கொடுக்க வராங்க சார் சென்டர் வந்து போடுங்க சார் மறைக்கிறீங்கன்னா நீங்க மறைக்கிறீங்கன்னா மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்து பிரயோஜனம்? தள்ளாதீங்க, அதுக்கு மேல விழுந்துருவேன் நான். விடாம சுரேஷ் கத்திக்கிட்டே இருந்தாப்புல. அதுக்கிட்டே பேர் சித்தப்பா ஒரு படத்துல வந்து அருமையான ஏய் பொண்டாட்டிய தள்ளி வச்சுக்கிறோன்னு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் பேச்ச கேட்டோம்னா கோர்ட்டுக்கே போகாம பொண்டாட்டியை பிடிச்சு விட்டுருவாரு. அப்புறம் கல்யாணம் ஃபங்க்ஷன் போறதா இருந்தா யாரை தேடி பிடிக்கிறதுனா அப்படின்னு சொன்ன கதையாயிருச்சு. கரெக்ட் தானப்பா? மாட்டி இந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் கதை மேக்கிங் அதுதான் படத்தை டிசைட் பண்ணுறது. பொறுத்த அளவு கிடையாது. இப்போ நிறைய பேர் அந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண்பாவம் பொல்லாதது, இப்போ யூத்து, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய ஓடி இருக்கு. தாய் கிழவி இப்போ பரவாயில்ல, அது அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த தாய் கிழவி நிறைய படங்கள் ஓடி இருக்கு. இத்தனை படங்கள் இது வரைக்கும் ஓடுறதில்லை. பெரிய படங்களை ஜெயிக்கிற மாதிரி படங்கள் வந்துருக்கு. நீங்களும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பேனா பேப்பர் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப என்ன பட்ஜெட் கொடுத்தாங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு அவரை காப்பாற்றுவது உங்கள் கடமை. அதுக்கு என்னுடைய வாழ்க்கை. நன்றி. டாக்டர் இந்த பூஜையில் கொஞ்சம் நல்ல ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பவர் ஸ்டார் தான். எனக்கு 28 வயசு என்னோட கிளாஸ்மேட் பவர் ஸ்டார் போகுது இப்பெல்லாம் வச்சு வேஸ்ட்டாக போச்சு. என்னண்ணே எவ்வளோ இதுக்கு எனக்கு அதிகம் ஒரே காலேஜ் தான். ஆனால் அவர் வந்து ஒரு தேட்டர் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, 2 பேருமே டாக்டர் தான். 2 பேரும் டாக்டர் தான். அவர் ஜோதிட டாக்டர், ஒரு டாக்டர் போட்டுக்கொண்டே இப்போ டாக்டர் தான் பஞ்சம் டாக்டர் போட்டுக்கொண்டே. ரவுடி தாத்தா கஸ்தூராஜா சார் அதான் சொன்னார். முதல்ல இந்த மாதிரி படம் சின்ன படங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு சினிமா தொழிலாளருக்கு நிறைய பேர் வேலை வைக்கிறாங்க. அது இந்த சிறிய படங்கள் ஆரம்பிக்கும்போது சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைகள் சிறிய அதிகம் இல்லாமல் இருக்கும். பெரிய படங்கள் வந்து பெரிய ஏற்கனவே கொடுத்து சம்பாதிச்சவங்க தான் சமாளிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய தொழில்நுட்ப கலைகளில் வாழ வச்சு அதன் அடிப்படையில் முதல்ல அதுக்கு நான் நினைச்சு சொல்கிறேன்.
சாப்பாடு சின்ன படங்கள் சின்ன படம் ஆமா. பெரிய படங்களும் அவங்க 5-6 படம் தான், 50 கூட சின்ன படம் தான். சின்ன படம் தான் இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்லாம் காப்பாற்று. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் நம்ம வந்து சின்ன படம் பெரிய படம் சார் சொல்ற மாதிரி உழைப்புங்கிறது முதல்ல ஸ்கிரிப்டில் இருக்கும், ஸ்பாட்டில் இருக்குது. அப்புறம் பேப்பரில் இருக்கும், டிஸ்கஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதோ, எவ்வளோக்கு அது ஆர்டர் பண்ணுறதோ, நல்ல அணுகு செலவு வச்சுக்கணும் ஸ்கிரிப்டில் தயவுசெய்து. ஏன்னா ஏற்கனவே வர்றாங்க உங்கள் ஏஜ்லேயே ஆளை வச்சுட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணும்போது சில சின்ன படங்கள்லாம் ஒரு திரைக்கதை ஒரு இது இல்லாமல் கதை நாட்டை பிடிக்கிறாங்க. ஆனால் திரைக்கதை அப்படிங்கும்போது நிறைய பேர் திணறாங்க. அது காரணம் கொஞ்சம் அணுகுள்ள ஆட்கள் தேர்வு இருக்காங்க. டிஸ்கஷன் அவங்கள கொஞ்சம் வச்சுக்கணும். ஃபிலிம்ங்கிறது தான் படம், கதைங்கிறது படம். திரைக்கதை நல்லா இருந்தால் தான் ஒரு படம் போடும். கதை சரியாக இல்லாமல் இருந்து திரைக்கதை அது சரியாக இருந்தால் படம் ரீச் ஆகிருக்காது. அது உதாரணம். கதை எவ்வளோ தான் காவியம் இருந்தாலும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் கிடைக்கும். அதனால் டிஸ்கஷனுக்கு முதல்ல உழைங்க, அப்புறம் ஸ்பாட்டில் நீங்கள் உழைங்க. அதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஆனால் நிறைய சின்ன படங்கள் வந்து படம் பார்க்கும்போதே நிறைய மக்கள் சின்ன படம் பார்க்க பயப்படுறாங்க. காரணம் 10 படத்தில் ஒரு 3 படம் தான் ஒரு தரமாக நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி அனுபவம் பொருளாதது, இல்லை யூஸ் பண்ணுறது, டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி நல்லா பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் சமயத்தை பார்த்து திரைக்கில் பார்த்து வேண்டிய படம் வந்து அப்பர் படம். ஆனால் திரைக்கு வந்து எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் திரைக்கு அமைச்சிருக்காரு. திரைக்கை நல்ல படத்தோட இயக்குனர் காப்பி டைட்டெல்லாம் கொஞ்சம் கேட்சிங்காக வச்சுக்கிறாரு. கதைகள் திரைக்கதையும் கொஞ்சம் கவனிச்சுருக்குங்க.